வணக்கம். வணக்கண்ணே. வாங்கடா. வணக்கண்ணே. வாடா. என்னடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. நீங்கள் தான் இப்போ எங்களை கூப்பிட்றதே இல்லை. ஏண்டா உங்களை கூப்பிட்றதுக்காக டெய்லி யாரையாவது கொலை பண்ணவா முடியும்? அதான் இப்போ கூப்பிட்டேன்ல, அப்புறம் என்னடா? அண்ணே, அதனால தான் உடனே ஓடி வந்துட்டோம். ம் சொல்லுங்க அண்ணே, என்ன பண்ணணும்? அந்த செலியன் தான்டா. அவனா? எத்தனை தடவை நான் அவனை அடிக்கிறது? வேணா சொல்லுங்க, இந்த தடவை அவன் கையை எடுத்துடுறேன், இல்லைன்னா நடக்கவே முடியாமல் அவன் காலை முடைக்கிறேன். இந்தாங்கடா, வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பணத்தை தரேன். சரிண்ணே. என்னண்ணே, எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க? வழக்கமாக அவனை தட்டுறதுக்கு இவ்வளோ தரமாட்டீங்களே. இந்த தடவை அவனை தட்ட வேண்டாம், கொன்னுடுங்க. ம். ஆனா அவன் சாதாரணமா சாகக்கூடாது. அணுவா சித்திரவதை பண்ணி அவனை கொல்லுங்க. இங்க பாருங்கடா, சாகிறதுக்கு முன்னாடி அவன் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு தான் சாகணும். சிறப்பாக பண்ணிடலாண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். டேய் ஜாக்கிரதை, மிஸ் ஆகக்கூடாது, புரியுதா? சரிண்ணே. சரிங்கண்ணே, நாங்கள் வரோம். ம். டேய், உன்னை நம்பி வேற இந்த டிராமாவுக்கு ஓகே சொல்லிட்டேன். சொதப்பிடாது இல்ல? மாம்சு, அதெல்லாம் சொதப்பாது மாம்சு. நீங்க தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். என்ன சிவா, அந்த ஆளை இன்னும் ஆளை காணோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணி இங்க வந்துருவாங்க. வந்துகிட்டே இருக்கேன்னு தான் சொன்னாங்க, ஆனா இன்னும் காணோமே. தோ வந்துட்டாங்க. வணக்கம் சார். சார், வர வழியில ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தோம், அதான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அடப்பாவீங்களா? அப்ப நீங்க உண்மையாவே கொலைகாரங்க தானா? பின்ன டெய்லி 3 கொலை செய்வேன். டெய்லியும் 3 கொலையா? அது என்ன கணக்கு 3 கொலை? நம்ம கடையில நல்லா வியாபாரம் போறப்போ சண்டே ஆனா ஒரு 4-5 கூட போவோம். டேய், நீங்க கொலை பண்றேன்னு சொன்னது மனுஷங்கள தானே? மனுஷனா? அட போ அண்ணாத்த, நான் ஆட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கசாப் கடை வச்சிருக்கேன், டெய்லி 3 ஆட்டை வெட்டிடுவேன். ஓ, நீ இதைத்தான் கொலை பண்றேன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கியா? சரி, நான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருவல, சொதப்பிட மாட்டேன்ல? அதெல்லாம் பக்காவா பிசுறு தட்டாம முடிச்சிடுவேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க வந்த ரோட்டு வழியாவே இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அக்கா கார்ல வருவாங்க. என் மாமா அவங்க வரும்போது அவங்க காரை நிறுத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இவருதான் உங்க மாமாவா? வணக்கம் அண்ணாத்த. இவரு எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க போய் இவர்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி நடிச்சு சண்டை போடணும். நடிப்பு தானே, ஒரிஜினல் இல்லையே. ஒரிஜினல்னா என் மாமா உங்களை உண்டுலன்னு பண்ணிடுவாரு. நாங்க சொல்றது நடிப்பு தான். ஓகே ஓகேப்பா. இங்க பாருங்க, நீங்க இவரை அடிக்கிற மாதிரி நடிக்கணும், இவரு உங்ககிட்ட அடி வாங்குற மாதிரி நடிப்பாரு. அப்ப எங்க அக்கா உங்களை தடுக்கிறதுக்காக உங்களை விரட்டிக்கிட்டு வருவாங்க. அப்ப நீங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். இங்க பாருங்க, எங்க அக்கா கிட்ட மட்டும் மாட்டினீங்க, அவ்வளவுதான் உங்களை துவம்சம் பண்ணிடுவாங்க. ஓகேப்பா, புரிஞ்சு போச்சுப்பா. இது மட்டும் சொதப்புச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், கசாப்பு கடையில புகுந்து வெட்டுவேன். அண்ணாத்த, நான் தான் கரெக்டா பண்ணுவேன்னு சொல்றேன்ல. சரி சரி, இந்தாங்க பேசின அமௌண்ட் பக்காவா முடிச்சிடணும். உங்க வேலை பக்காவா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுங்க அண்ணாத்த. டேய் வாடா போலாம். வர அண்ணாத்த. சிவா இந்திராணி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். இந்திராணியும் சிவாவை தன் கூட பிறந்த தம்பியா பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது செல்வநாயகி. அதனால சிவா நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உன்னை எல்லாத்துக்கும் கையெடுத்து கும்பிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? இந்திராணிக்கு அவன் கூட பிறந்த தம்பி மாதிரியா? அந்த ஸ்தானம் கூட என் மகன் கபிலனுக்கு மட்டும்தான். இந்திராணிக்கு தம்பினா அது கபிலனா மட்டும்தான் இருக்கணும்.
அந்த சிவா வந்ததுல இருந்தே இந்திராணிக்கு கபிலன் மேல இருந்த பாசம் குறைஞ்சு போச்சு. அவளும் ஆவுனா சிவாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. அப்புறம் என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி ஏத்த மாதிரிதான் நடந்துக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி பண்ண சத்தியத்தை உடைச்சிட்டு தானே கல்யாண நாள் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் சிவாவை உங்க மகன்னு சொல்லலான்னு இருந்தீங்க. உங்க சத்தியத்தை நான் நம்பணுமா? இத பாருங்க, நீங்க ஏதாவது சொல்லி என்ன சமாளிச்சிடலான்னு மட்டும் கனவு காணாதீங்க. நான் சொன்ன மாதிரியே என் மக கபிலன் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள சிவா இந்த வீட்டை விட்டு போயிடணும். இல்ல இந்திராணி அவன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவான். அது கண்டிப்பா நடக்கும். டைம் ஆச்சு, அக்கா நேரத்துக்கு வந்திருக்கணுமே, இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை அவங்க இந்த ரூட் வழியா வராம வேற பிளான மாத்திட்டாங்களோ? டேய், இருக்கிறது இந்த ஒரு ரூட் தான். இதை விட்டா உங்க அக்கா ஹெலிகாப்டர்ல வருவா? போடா. இதெல்லாம் நல்லா பேசுங்க. எனக்கு என்னமோ அண்ணி கண்டிப்பா இந்த ரூட்ல தான் வருவாங்கன்னு தோணுது. ஆனா டைம் ஆச்சு ஆயிலி. கரெக்ட் டைமுக்கு எக்ஸாக்ட்டா வரணும்னா நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லிருக்கணும். வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. ஏய் சிவா, இந்திரா கார் வருதுடா. சரிங்கண்ணே, நீங்க சீக்கிரம் போங்க. அங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. மாம்ஸ், வெற்றி நமதே. தேங்க்ஸ் ரா சிவா. தேங்க்ஸ் பை ஆயிலி. பை பை. எதுக்கு இப்ப காரை மறிச்சு நிக்கிறீங்க? இந்திரா, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நீ என்ன பேச விட மாட்ட. அதனாலதான் இப்படி வர வேண்டியதா போயிடுச்சு. என்னடா அது, நம்ம ஆளுங்களை வேற இன்னும் காணோம். இப்போவும் நான் உங்ககிட்ட பேச ரெடியா இல்ல.